Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஸ்ரீலங்கால பெட்ரோல் அடிக்கிற QR கோடுக்கான ஒரு சின்ன அப்டேட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டன்ல இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போற விஷயம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கான QR கோட், பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் டீசல் அடிக்கிறதுக்கான இந்த QR கோடோட ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் இதில் போயிட்டு நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ண கொடுக்கும்போது சம்டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த QR கோட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது யூஸ் பண்ணதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சிலர் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம். அவங்க இந்த QR கோடை யூஸ் பண்ண சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 10-15 பேருக்கு ஷேர் பண்ணும்போது அதில் யாராவது ஒரு உங்களோட QR கோடை யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் என்ன மாதிரி அந்த QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சின்ன வீடியோ தான். நீங்கள் பெட்ரோல் டீசல் அடிக்கிறதுக்கான QR கோட் லொகின் ரெஜிஸ்டர் பண்ணுற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் fuelpass.gov.lk இதுதான் வெப்சைட்டோட நேம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் லொகின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட QR கோட் இந்த மாதிரி காட்டும். ஓகே, சம்டைம் உங்களோட QR கோடுக்கு ஆல்ரெடி பெட்ரோல் அடித்தாச்சு, டீசல் அடித்தாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சம்டைம் யார் இந்த QR கோடை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்காக ஒரு அப்டேட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு லொகின் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் delete ப்ரொஃபைல்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணதும் இந்த QR கோட் delete ஆகும். ஸோ இந்த QR கோடை யார் இது வரைக்கும் யூஸ் பண்ணாங்களோ இனி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப புதுசாக எப்படி உங்களோட QR கோட் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதும் உங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி QR கோட் தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களாகவே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ யாருக்கும் உங்களோட QR கோடை ஷேர் பண்ண வேணாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் 10 பேருக்கு ஷேர் பண்ணும்போது சம்டைம் யாராவது ஒரு ஆள் அந்த QR கோடை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்காக வந்தது தான் இந்த delete ப்ரொஃபைல். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்களே உங்களோட QR கோடை யூஸ் பண்ணலாம். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வீடியோ எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த QR கோட் சிஸ்டத்தில் போயிட்டு நீங்கள் இந்த அப்டேட்டை செய்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காவின் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.